அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கு, சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீனராசியை சேர்ந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில மீன ராசியை சேர்ந்த உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் வக்ர நிலையில் சஞ்சரிக்கும் குரு பகவான் தற்போது வக்ர நிவர்த்தியாகி பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். எனவே இக்காலத்தில் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைங்க. அதே சமயம் காரியங்கள்ல இருந்த தடைகள் அகன்று நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதே போல் பழைய தொழிலை நிறுத்திவிட்டு புதிய தொழில் தொடங்க ஆர்வம் காட்டுவீங்க. பிறரை சந்திப்பவர்கள் தனித்து இயங்க முற்பட இருக்கீங்க. பிள்ளைகளின் கல்யாணம், பெற்றோருடைய மனைவிழா போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் தொழில் வளர்ச்சி உண்டுங்க. அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் ராசிநாதன் குரு வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். அவர் இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்திலேயே வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறுகிறார். எனவே இக்காலகட்டம் ஆரோக்கிய தொல்லை அகல இருக்குங்க. குரு வக்ர நிவர்த்தி ஆகும் நேரத்தில் குருவுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டால் நன்மைகள் அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் சூரியன், சனி மற்றும் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ள நிலையில் விரயத்தில் செவ்வாய், ராகு இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. வரைவை விட செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். அதே போல் ராசிக்கு விரயஸ்தான செவ்வாயும் ராகுவும் சேர்ந்திருப்பதால் கைப்பணத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது அவசியங்க. மருத்துவ செலவுகளை தவிர்க்க இயலாது. அதே போல் வெளியூர் பயணங்களின் போது பணம், பொருட்கள் ஆகியவற்றை ஜாக்கிரதையாக பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்க. தேவையில்லாமல் வெளியில் அலைய வேண்டாம். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோருக்கு உதவி செய்வதற்காக பணம் கொடுக்க வேண்டாங்க. பிறருடன் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கோங்க. இரவு நேரத்தில் தனியே செல்வ வேண்டாங்க. இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டுங்க. குறிப்பா பொருளாதார நிலையில் ஏற்ற இறக்கம் உருவாக இருக்கு. புனித பயணங்கள் அதிகரிக்குங்க. அருளாளர்களின் ஆசி, அனுபவம் மிக்கவர்களின் அறிவுரையும் இக்காலத்தில் கை கொடுக்குங்க. பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போய் மனக்கலக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. விலை உயர்ந்த பொருட்களை விற்க நேரிடும். உத்தியோகத்தில் நீண்ட தூரத்திற்கான இடமாற்றம் ஏற்பட்டு மன வருத்தத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக அவசியங்க. அதே போல் மீனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அன்றாட பணிகளையும் பொறுப்புகளையும் சக ஊழியர்களுடன் பழகுவதில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் வற்புறுத்துதுங்க. உயரதிகாரிகளுடன் வாக்குவாதம் வேண்டாங்க. அதே போல் பண பொறுப்பில் உள்ள அதிகாரிகள் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வீண் பழி ஏற்படக்கூடும். அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க. வெளிநாட்டு பணிகள்ல ஆர்வம் இருக்கும். இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாந்து விடக்கூடும் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதிக எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க. மீனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பண விஷயங்கள்ல சற்று முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. முன்பணமின்றி சரக்கு அனுப்புவதை தவிர்த்துக்கோங்க. சந்தை நிலவரம் அடிக்கடி மாறக்கூடும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. சரக்குகளின் விலைகளை நிர்ணயிப்பதில் எச்சரிக்கை என்பது மிக மிக அவசியங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல வங்கிகள் மற்றும் இதர நிதி நிறுவனங்கள் ஆகியவற்றின் ஒத்துழைப்பு ஆதரவு உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குங்க. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பும் வருமானமும் குறையக்கூடும். ஆதலால் இக்காலகட்டத்தினுடைய கடைசியில் நிதி பற்றாக்குறை ஏற்பட சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. இக்காலகட்டத்தினுடைய ஆரம்பத்தில்
ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு செலவு செய்தால் எதிர்காலத்தில் பண பிரச்சனை ஏற்படாமல் இருக்கு. உதவியாக இருக்குங்க. திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு பணப்பற்றாக்குறையினால் எடுத்து வரும் படங்கள் பாதியிலேயே நின்று போய்விடக்கூடிய நிலைமை உருவாக இருக்குங்க. நடிகர்கள் மற்றும் நடிகைகள் ஆகியோருக்கு வருமானம் பாதிக்கப்படக்கூடுங்க. வசதிகளை குறைத்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைமையும் உருவாக இருக்கு. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கருத்துக்களை பகிரங்கமாக வெளியிடுவதில் சற்று நிதானமாக இருப்பது அவசியம் என்பது கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்து நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறும் பெரும் பிரச்சனையை கொண்டு விடக்கூடுங்க. கட்சியின் உயர்மட்ட தலைவர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு உகந்தது. எதிர்கட்சிகளின் தலைவர்களுடன் உள்ள நெருக்கத்திற்கே குறைத்து கொள்ளுங்க. அதே போல் வீண் அபவாதம் ஏற்பட சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறைக்கு அதிபதியான புதனும் இத்துறைக்கு சம்பந்தப்பட்ட இதர கிரகங்களும் ஓரளவே சாதகமாக வலம் வருகின்றன. புத்தகத்தை கையில் எடுத்தாலே உறக்கமும் சோம்பலும் மேலிட இருக்கு. பாடங்கள்ல மனம் படிவது சற்று கடினமாக இருக்குங்க. நல்ல நண்பர்களின் சகவாசம் குறைய இருக்கு. விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியருக்கு பண பற்றாக்குறை கவலை அளிக்குங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்தவரை அதிக வெயிலினாலும் தண்ணீர் பற்றாக்குறையினாலும் பயிர்கள் சேதமடைய கொடுங்க. விளைச்சல் குறைய இருக்கு. கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்கும். அதே போல் விவசாயத்திற்கு அத்தியாவசியமான விதைகள் இதர விவசாய இடுபொருட்கள் ஆகியவற்றை விலை கடுமையாக உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல மீன ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரன் ஓரளவே அனுகூலமாக சஞ்சரிக்கிறார். குடும்ப பொறுப்பில் மனதை அறிக்குங்க. வரவை விட செலவுகளே அதிகமாக இருப்பதால் பண பிரச்சனை கவலை அளிக்கும். வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அலுவலக பிரச்சனை மனதை வாட்டுங்க. மணமாலைக்கு காத்துள்ள கன்னியருக்கு வரன் அமைவதில் தாமதமும் தடைகளும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு வேலை நிச்சயம் கிடைக்கும். இருந்தாலும் அதில் எந்த ஒரு திருப்தியும் இருக்காதுங்க. இருந்தாலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது எத்தகைய சூழ்நிலையிலும் உணர்ச்சி வசப்படாமல் இருங்க. இல்லைன்னா உங்களுடைய உடல் நலன் பாதிக்கப்படும். சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது அவசியங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பா மீன ராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிலும் கவனம் தேவை. தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக இருப்பது அவசியம். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களால் பிரச்சனைகள் ஏற்படுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகளின் கெடுபிடி அதிகரிக்குங்க. கலைஞர்கள் யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு நேரமாக அமைகிறது. மாணவ மாணவிகளுக்கு மறதி கூடும். பெண்களுக்கு வரவை காட்டிலும் செலவு அதிகரிக்குங்க. கொடுக்கல் வாங்கலில் மிகுந்த கவனத்தோடு இருப்பது நிச்சயம் நல்லதுங்க. அதே போல் இத்தருணங்கள்ல மீனராசனையர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஆதித்ய பிரபு வழிபாடு உங்களுக்கு ஆனந்தம் வழிபாடாக அமையிருக்குதுங்க. இத்தருணங்கள்ல வியாழக்கிழமை தோறும் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் சிறிதனை சேர்த்து வந்தால் போதும் கைமேல் பலன் கிடைக்கும் என்பதை அனுபவத்துல உங்களால் காண முடியும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது.